பிரைஸ் லார்ட். நம்ம எதை செய்யக்கூடாது அப்படின்றமோ அதே நம்ம செய்வோம் இல்லையா? நம்ம பேரண்ட்ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவர்களோ இதை செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, அதனால நம்மளுக்கு பெரிய ஆபத்து இருக்கலாம், அதனால நம்மளுக்கு பெரிய பாதிப்பு இருக்கலாம், அதனால இதை நீ செய்யாத, இங்க போகாத அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தானே பண்ணுவோம். வேதத்துல அப்படி பண்ணி கீழ்ப்படிதல் இல்லாம கீழ்ப்படியாமையினால ஆண்டவரை விட்டு விலகி போனவர்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க கீழ்ப்படியாதனாலதான் இன்னைக்கு பூமி அவர்கள் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருந்துச்சு. அவங்க கீழ்ப்படியாதனாலதான் தேவனை விட்டு மனிதர்கள் பிரிந்து போகிற சூழ்நிலை அங்க ஏற்பட்டுச்சு. அது யாருன்னு நம்ம பார்ப்போமா? அவங்க இடத்துல நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்வோமா? வாங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதாம் இடத்துல தேவன் பேசுறாரு. அப்ப ஆதாம் மட்டும்தான் இருந்தார். நீ என்ன பண்ணாத, எல்லா கனியையும் புசிக்கலாம், தோட்டத்துல உள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டு ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி ஏவால அவருக்கு என்ன பண்றாரு, ரெடி பண்றாரு. சோ ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப ஏவாள் கிட்ட யார் சொல்லியிருப்பா? ஆதாம் தான் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி தோட்டத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த கனியை நீ என்ன பண்ணாத, புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப சொன்ன உடனே ஏவாளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூரியாசிட்டி. அதனாலதான் அந்த பாவமே உள்ள என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. நம்ம நிறைய பேர் வேதத்தை வாசிக்கும் போது என்ன பண்றோம், பிசாசு தந்திரமா பேசி ஏவாளை ஏமாத்திட்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கிடையவே கிடையாது. நல்லா நம்ம லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு எது பிடிக்காதோ அதை நம்ம செய்யவே மாட்டோம். உதாரணத்துக்கு, எனக்கு சிகரெட் பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதை கண்டாலே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருன்னா அதை கம்பல் பண்ணா கூட நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்காது. ஒருவேளை எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனா அது ஏசப்பா விட்டு என்னை பிரிக்கிறதுக்கான விஷயமா இருக்கு அப்படின்னா நான் அதை செய்ய மாட்டேன். பட் ஒருவேளை யாருன்னா என்னை அதை கம்பல் பண்ணியோ இல்ல நயவஞ்சகமா பேசும்போதோ எனக்கு அது பிடிச்சதா இருக்கிறதுனால நான் அதை என்ன பண்ணிடுவேன், செஞ்சிடுவேன் இல்லையா? இங்க அப்படிதான் நடக்குது. ஏவாளுக்கு இந்த பழத்தை எப்படின்னா பார்த்துடணும், இந்த பழத்துக்கு மேல ஏவாளுக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு, ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இத பிசாசாரம் என்ன பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கிட்டான். உடனே பிசாசு ஏவாள் இடத்துல என்ன சொல்றான்னு பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். ஸ்திரீ சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவன் மனசுல இருக்கிறத அந்த இடத்துல பேசலாம். ஏன்னா ஏசப்பா நீ அங்க போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, தொடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, அதை சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும்தான் சொன்னார். ஆனா இங்க ஏவாள் என்ன பண்ணிட்டான், அவன் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தினான். அங்க என்ன ஆயிடுச்சு, நான் தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி இங்க பிசாசு இடத்துல அவ சொல்லிட்டான். ஆனா ஏசப்பா அப்படி சொல்லவே இல்லை, நீ அதை புசிக்க கூடாதுன்னு தான் சொன்னான். இவளோட கியூரியாசிட்டினால அங்க என்ன பண்ணிட்டா, நான் அதை தொடவும் கூடாது புசிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கிட்ட பிசாசு அவளை நயவஞ்சகமா பேசி அவளை என்ன பண்ணிட்டா, வசியம் பண்ண. நீ போயிட்டு அதை தொட்டுப்பாரு அப்படின்னு. ஏவாளுக்கு என்ன ஆயிடுச்சு, தொட்டுப்பாரு, ஆமா எதுவுமே ஆவலையே அப்படின்னு, பாத்தியா உனக்கு எதுவுமே ஆகல, நீ இப்ப புசிச்சு பாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஏவாளை அந்த பழத்தை சாப்பிட வச்சுட்டான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இல்லையா? நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனா ஏசப்பா இது ஏசப்பாவுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்கும், நான் இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா பிசாசானவன் சில நயவஞ்சகமா நம்மள இழுத்து நம்ம அந்த பாவத்தை செய்ய வச்சிடறான் இல்லையா? நம்மளும் என்ன பண்ணிடுறோம், அந்த பாவத்தை செஞ்ச உடனே கில்ட்டினஸ்னால ஏசப்பா விட்டு விலகி வந்துடும். ஆனா அங்க ஆதாமையும் ஏவாளையும் எப்படி தேவன் தேடி போனாரோ, ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு தேடி போனாரோ, நம்ம பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மள தேவன் தேடி வருகிறவரா இருக்கிறார். நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனை விட்டு விலகி போயிடும். ஆனா நம்ம அப்படி செய்யக்கூடாது. நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் இனி இந்த பக்கம் போக மாட்டேன், நான் இனி இந்த வழியில நடக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம
நான் இனி உங்க கூட இருப்பேன் ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற பிள்ளைகளா நம்ம வந்து இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளை மன்னிச்சு திரும்ப அவரோட வழிகளை நடத்துகிறவரா இருப்பார். ஆனா அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, திரும்ப கீழ்ப்படியாமையா நம்ம இல்லாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிற பிள்ளைகளா இருக்கு. ஸோ கீழ்ப்படிதலை ஃபாலோ பண்ணுங்க, கர்த்தருக்குள்ள நடங்க, ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.